ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் பணம் உங்கள் பின்னாடி வரணுமா, இல்லை நீங்கள் வாழ்நாள் முழுக்க பணம் பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கணுமா? நம்மள 95% பேர் பண்ணுற மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? காலையில் கண் விழிச்சதுலேருந்து ராத்திரி தூங்க போகிற வரைக்கும் பணம் பணம்னு அதை தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறது தான். ஆனால் இந்த பிரபஞ்சத்தோடைய ஒரு விசித்திரமான விதி என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் எதை தேடி வெறித்தனமாக ஓடுறீங்களோ அது உங்களை விட்டு இன்னும் தூரமாக வெறித்தனமாக ஓடும். இதுதான் பிரபஞ்ச விதி. அப்போ எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும், பணக்காரங்க ஏன் இன்னும் பணக்காரங்களா ஆயிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அவங்க இன்னும் 24 மணி நேரமும் மாடு மாதிரி உழைக்கிறது கிடையாது. அவங்க கிட்ட ஒரு குறிப்பிட்ட மைண்ட் செட் இருக்கு. காந்தம் எப்படி இரும்பை இழுக்குமோ அதே மாதிரி அவங்களுடைய எண்ணங்கள் பணத்தை அவங்களை நோக்கி ஆட்டோமேட்டிக்காக இழுக்குது. அது என்ன மைண்ட் செட், பணத்தை காந்தம் போல இருக்கிற அந்த ரகசிய சூட்சமங்கள் என்ன, இதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப ஆழமாக ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். இந்த 10 நிமிஷம் உங்கள் லைஃபையே மாற்ற போகுது. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா வீடியோவில் எண்டில் நீங்கள் உடனே செய்யக்கூடிய ஒரு 5 மினிட் மேஜிக் டெக்னிக் சொல்ல போகிறேங்க. இப்போ நம்ம மைண்ட் செட்டை முதல்ல 2ஆ பிரிக்கலாம். முதல் வகை பற்றாக்குறை மனநிலை, 2வது வகை செழிப்பு மனநிலை. நம்மள பல பேர் என்ன பண்றோம்னா, என்கிட்ட காசு இல்லை, பொருளாதாரம் ரொம்ப மோசமா இருக்கு, விலைவாசி எல்லாம் ஏறிடுச்சு, எனக்கெல்லாம் ஏது நல்ல காலம் வரப்போகுது, மாசான கடனை அடைக்கவே சரியா இருக்கு அப்படின்னு எப்பவுமே உங்ககிட்ட இல்லாத ஒரு விஷயத்த பத்தியே பேசிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் விதிப்படி நீங்கள் எதை அதிகமாக நினைக்கிறீங்களோ அதை தான் பிரபஞ்சம் உங்களுக்கு திரும்ப தரும். இல்லைன்னு நினச்சா இல்லாத சூழ்நிலை தான் உங்கள் வாழ்க்கையில் அதிகமாகும். ஆனால் பணத்தை ஈர்க்கிறவங்க கிட்ட இருக்கிற 2வது வகை செழிப்பு மனநிலை, அதாவது அபாண்டன்ஸ் மைண்ட் செட். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தேவையான அளவுக்கு பணம், வாய்ப்புகள், செல்வங்கள் கொட்டி கிடக்கு, எனக்கான பங்கும் இங்கே காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்புறது. இந்த உலகத்தில் நாம் சுவாசிக்கிற காத்துக்கு பஞ்சமே இல்லை. அதே போலதாங்க பணத்துக்கும் பஞ்சமே இல்லைங்கிற மனநிலைக்கு நாம் மாறணும். பிரபஞ்சம் ஒரு அக்ஷய பாத்திரம் மாதிரி, நம்ம எவ்வளோ எடுத்தாலும் குறையாதுன்றத ஆழமாக முதல்ல நாம் நம்மளை நம்பணும். இப்போ நெஞ்சை தொட்டு ஒரு சின்ன கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பணத்தை நினைக்கும் போதோ இல்லை உங்களுடைய பேங்க் பேலன்ஸை பார்க்கும்போதோ உங்களுக்குள்ள வர முதல் உணர்வு என்ன? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. பயமா, கவலையா, பதற்றமா, அப்படி இல்லைன்னா ஹாப்பினஸ்ஸா? நிறைய பேருக்கு பணத்தை பார்த்தாலே ஐயோ அடுத்த மாதம் வாடகை கட்டணுமே, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமே அப்படின்ற பயமும் வலியும் தான் வரும். பணம் வந்தவொடனே இந்த பணம் பத்துமா பத்தாதா? இப்போ ஒரு 10,000 ரூபாய் சேலரி வாங்கிட்டு வரோன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டு வாடகைக்கு இவ்வளோ போயிடும், மளிகை சாமானுக்கு இவ்வளோ போயிடும், ஃபீஸ் இவ்வளோ கட்டணும், நம்மக்கிட்ட காசே இருக்காது, 20ஆம் தேதிக்கு மேலே நம்மக்கிட்ட காசே இருக்காது அப்படின்ற ஒரு பயம்தான் நமக்கு வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பணம் அப்படின்றது வெறும் காகிதம் கிடையாது, அது ஒரு ஆற்றல், அது ஒரு எனர்ஜி. உங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராருன்னு வச்சுக்கோங்க, அவர் வீட்டுக்குள்ளே நுழையும் போதே நீங்கள் முகத்தை சுருக்கிட்டு கவலையோட ஒரு மாதிரியாக பார்த்தா அவர் அங்கே இருப்பாரா? இருக்க மாட்டார் தானே, உடனே கிளம்பி தான் போவார். அதே தாங்க பணத்துக்கும். பணத்தை நீங்கள் பயத்தோடும் கவலையோடும் அணுகினீங்க அப்படின்னா அது உங்ககிட்ட தங்காது. இனிமே பணம் உங்கள் கைக்கு வரும்போது, உங்கள் கையை விட்டு போகும்போதும், கரண்ட் பில்லு இல்லை வீட்டு வாடகை கட்டும்போது கூட நன்றியோட மகிழ்ச்சியோட அதை செய்யுங்க. இந்த பணம் என் தேவைகளை நிறைவு செய்யுது, இது பல மடங்கு பெருகி எங்கிட்டயே திரும்ப வரும் அப்படின்னு மனசார வாழ்த்தி அனுப்புங்க. 1 ரூபா செலவு பண்ணால் கூட மனசார சந்தோஷமாக நன்றி உணர்வோடு நீங்கள் அதை செலவு செய்யும் போது அது கண்டிப்பாக உங்ககிட்ட திரும்ப வருங்க. 1ஆ திரும்ப வராது, 10ஆ திரும்ப வருங்க. இப்போது பணத்தை ஈர்க்கிற 5 பொன்னான சூட்சமங்கள். சரி, இப்போ நம்மளுடைய மைண்ட் செட்டை பணக்கார மைண்ட் செட்டாக மாற்ற நாம் செய்ய வேண்டிய 5 பொன்னான சூட்சமங்கள் என்னென்னு பார்ப்போங்க. முதல் சூட்சமம் என்ன அப்படின்னா நன்றி உணர்வுங்க, ஆட்டிடியூட். இப்போ உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி, அது 100 ரூபாவாக இருந்தாலும் சரி, 10,000 ரூபாவாக இருந்தாலும் சரி, என்கிட்ட இந்த அளவுக்கு பணம் இருக்கே அப்படின்னு மனசார நன்றி சொல்லுங்க. நன்றி உணர்வு காந்தம் மாறிங்க. இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுறவங்களுக்கு தான் பிரபஞ்சம் இன்னும் அதிகமாக கொடுக்கும். நீங்கள் 10,000 ரூபாய் வச்சுக்கிட்டு என்கிட்ட பணமே இல்லை பணமே இல்லை பணமே இல்லைன்னு சொன்னீங்கன்னா அந்த பணம் இல்லாமல் தாங்க போகும். 1 ரூபா இருந்தாலும் சந்தோஷமாக அந்த பணத்துக்கு நன்றி சொன்னீங்க அப்படின்னா அந்த 1 ரூபா 100 ரூபாவாக மாறுங்க. 2வது சூட்சுமம் என்ன அப்படின்னா பணத்தை பாராட்டுங்க. அப்ரிஷியேட் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க.
யாராவது ஒருத்தர் பெரிய கார் வாங்குறாங்க, நல்ல நிலைமைக்கு போறாங்கன்னா அவங்கள பார்த்து பொறாமப்படாதீங்க. அடடா சூப்பர், அவரால முடியுதுன்னா என்னாலயும் முடியும் அப்படின்னு அவங்களுடைய செழிப்பை கொண்டாடுங்க. ஏன்னா அடுத்தவங்க செழிப்பை பார்த்து நீங்க பொறாமப்படும்போது எனக்கு செழிப்பு பிடிக்காது அப்படின்ற சிக்னலை நீங்கள் பிரபஞ்சத்துக்கு அனுப்புறீங்க. நம்மள நிறைய பேர் செய்கிற தப்பு இதுதாங்க. நிறைய பேர் புலம்புறதை நான் பார்த்துருக்குறேன். இப்போ யாராவது ஒருத்தர் கார் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு என்னப்பா கார் வாங்கிட்டாங்க, வீடு வாங்கிட்டாங்க, 10 சவரன் நகை வாங்கிட்டாங்க, நானும் பிச்சைக்காரி மாதிரி இருக்கேன் பாரு, என்னால் ஒரு சவரம் எடுக்க முடியுதா பாரு, எனக்கு இவ்வளோதான் அப்படின்னு நம்ம பேசுறது. இந்த மாதிரி பேசணும் அப்படின்னா, இது உங்களுக்கு பிடிக்காது போல அப்படின்னு நம்ம எதை வந்து ஏளனமாக பேசுகிறோமோ அந்த ஏளனம் தான் நமக்கு கிடைக்கும். நீங்கள் அவங்க 10 சவரம் வாங்கினாங்க அப்படின்னா, அவங்க 10 சவரம் வாங்கினாங்களா ரொம்ப நல்லது, நான் ஒரு 20 சவரம் கண்டிப்பாக வாங்குவேன் அப்படின்னு நினச்சி பாருங்கள். அவங்க கார் வாங்கினாங்களா, அவங்கள விட நான் 10 ரூபாய் அதிகமாக இருக்கிற மாதிரி நல்ல கார் வாங்குவேன், அவங்கள மாதிரியே நானும் செல்வ செழிப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நீங்கள் இது சொல்லி தான் பாருங்களேன், ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த விஷயம். ஆனால் சொல்லி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுடைய மைண்ட் செட்டே மாறுங்க. 3வது சூட்சமம் கொடுக்குற குணம். ஓடும் நீர் தான் சுத்தமாக இருக்கும், தேங்கி நிற்கிற தண்ணி பாசி பிடிச்சிருக்கும். பணமும் அப்படிதாங்க. உங்ககிட்ட இருக்கிற பணத்தில் ஒரு சிறிய பகுதியே இல்லாதவங்களுக்கு கொடுங்க. அது தர்மமாகவும் இருக்கலாம், இல்லை அன்பளிப்பாகவும் இருக்கலாம். என்கிட்ட கொடுக்குற அளவுக்கு பணம் இருக்குன்ற எண்ணமே உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டில் ஆழமாக பதிஞ்சு உங்களை ஒரு பணக்காரராக மாற்றுங்க. 10 ரூபாய் தான் இருக்குது அப்படின்னா அதில் 1 ரூபாய் யாருக்காவது தானமாக கொடுங்க. 1 ரூபாய்க்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுங்க. ரூபாய்க்கெல்லாம் என்ன வரும் அப்படின்னு கேட்குறீங்களா, ஒரு சாக்லேட் வாங்கிக்கோங்க. அக்கம் பக்கத்தில் சின்ன குழந்தைகள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட கொடுங்க. அவங்க எவ்வளோ ஆசையாக வாங்கி அதை சாப்பிடுவாங்க. அதை பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க. நான் பூஜை பண்ணும்போது பிஸ்கெட் பாயிட்டு, அதுக்கப்புறம் வந்து சாக்லேட்லாம் வாங்கி பூஜை பண்ணிவிட்டு என்னுடைய வீட்டுக்கு 2-3 குட்டீஸ் வருவாங்க. அவங்க வந்தவுடனே நேராக பூஜை அறையில் போயிட்டு, ஆன்ட்டி இதை நான் எடுத்துக்கிட்டோமா அப்படின்வாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு செய்யலாங்க, பெருசாக செய்யணும்னு கிடையாது. அடுத்த சூட்சுமம் என்ன அப்படின்னா தகுதி. நிறைய பேருடைய ஆழ் மனசுல ஒரு தப்பான எண்ணம் இருக்கும். நாம பிறந்தது நடுத்தர குடும்பம், நமக்கு லட்சங்களையும் கோடிகளையும் சம்பாதிக்க தகுதி இருக்கா, நாம் அதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டோம் அப்படின்னு அவங்கள குறைச்சி மதிப்பிடுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை செல்வங்களையும் சொகுசான வாழ்க்கையும் பெற தகுதியானவன் அப்படின்னு நீங்க முதல்ல உங்களை நம்பணும். உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லாதப்ப பிரபஞ்சம் எப்படி உங்களுக்கு கொடுக்கும்? உங்க தகுதியை நீங்க மனசளவுல உயர்த்திக்கோங்க. கடைசி சூட்சமம் என்ன தெரியுமா, பணத்தை சேமிக்கிற விதம். நம்ம பணத்தை சேமிக்கிறதுல கூட ஒரு மைண்ட் செட் இருக்குங்க. நிறைய பேர் எதிர்காலத்தில் ஏதாவது நோய் நொடிகள் வந்தால் பார்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஆபத்து விபத்து வந்தால் வேணுமே அப்படின்னு ஒரு பயத்திலேயே பணத்தை சேமிப்பாங்க. அப்படி சேமிச்சா நீங்கள் பயந்த மாதிரியே ஏதாவது ஒரு மெடிக்கல் செலவு வந்து அந்த பணம் கரைஞ்சு போயிடும். ஆனால் பணத்தை ஈர்க்கிறவங்க எப்படி சேமிப்பாங்க தெரியுமா, என்னுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு, புது பிஸ்னஸ் வாய்ப்புகளுக்கு, என் சந்தோஷத்திற்கு, நான் நிலம் வீடு வாங்குறதுக்கு அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தோடு சேமிப்பாங்க. நீங்கள் என்ன எண்ணத்தோட பணத்தை சேர்க்குறீங்களோ அது அப்படி தான் வேலை செய்யுங்க. ஸோ நீங்கள் பணத்தை சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா பாசிட்டிவான எண்ணத்துக்காக, இந்த பணம் நகை வாங்குறதுக்காக, இந்த பணம் வந்து நான் வீடு வாங்குறதுக்காக, கார் வாங்குறதுக்காக, உங்களுக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்காக அப்படின்னு நினச்சி பாசிட்டிவாக சேமிக்க தொடங்குங்க. சரி, இப்போ வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். இப்போ நான் சொன்ன இந்த 5 விஷயங்களையும் உங்கள் ஆழ் மனசில் டக்குன்னு பதிவு வைக்க ஒரு மேஜிக் டெக்னிக். இந்த டெக்னிக்கு தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறேங்க. தினமும் காலையில் தூங்கி எழுந்த உடனும் இல்லைனா ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடியோ இந்த 2 வேலையும் செஞ்சால் கூட ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. ஏன்னா இந்த நேரத்தில் தான் உங்களுடைய ஆழ் மனசு 100% ஆக்டிவாக இருக்கும். உங்கள் கண்களை மூடி உங்கள் கைகளில் நிறைய பணம் இருக்கிற மாதிரி, நீங்கள் ஆசைப்பட்ட நிலம் அல்லது வீடு வாங்குற மாதிரி கற்பனை பண்ணுங்கள். அந்த பணத்தை நீங்கள் தொடும்போது உங்களுக்கு ஏற்படுகின்ற அந்த நிம்மதியை மனசார உணருங்க. அப்போது இந்த ஒரு வரியை மனசுக்குள்ளே முழு உணர்வோடு அப்படியே ஃபீல் பண்ணி ஒரு 5 முறை சொல்லுங்கள். பணம் என் வாழ்க்கையில் மிக எளிதாகவும் தாராளமாகவும் ஆட்டோமேட்டிக்காகவும் வந்து கொண்டே இருக்கிறது. நான் பணத்தை ஈர்க்கும் காந்தம் அப்படின்ற இந்த வார்த்தையை வெறும் வார்த்தையை சொல்லாமல் நிஜமாவே நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லுங்கள். உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் இதை நம்ப தொடங்கிட்டா உங்களை நோக்கி பணத்தை ஈர்க்கும் வாய்ப்புகளும் வழிகளும் தானாகவே கதவை தட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பணம் அப்படின்றது ஒரு வெளிப்புற காரணி கிடையாதுங்க. அது உங்களுடைய உள்மன எண்ணங்களின் பிரதிபலிப்பு தான். உங்கள் எண்ணத்தை மாற்றுங்க, உங்களுடைய மைண்ட் செட்டை மாற்றுங்க, உங்கள் லைஃப்பில் பணம் ஆட்டோமேட்டிக்காக வருங்க.
பணத்தை தேடி நீங்கள் ஓட வேணாங்க, பணம் உங்களை தேடி ஓடி வருங்க. இன்னையிலிருந்து பணப்பற்றாக்குறை அப்படின்ற பேச்சை நிறுத்திட்டு பண செழிப்பு அப்படின்ற பாசிட்டிவ் பாதையை தேர்ந்தெடுங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது 1,00,000 உங்கள் கையில் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த 1,00,000 வச்சு நம்ம வந்து நகை வாங்கலாமா, இல்லை வந்து கார் வாங்கலாமா, இல்லை ஏதாவது பொருள் வாங்கலாமா அப்படின்னு யோசிப்போம். பணக்காரங்க என்ன யோசிப்பாங்க தெரியுமா? இந்த 1,00,000 எந்த பிஸ்னஸில் போடலாம், இது எப்படி வந்து 2 மடங்காக மாற்றலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த மாதிரி இன்னிலிருந்து நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஒரு 10 ரூபாய் கிடைச்சாலும் அதை வச்சு எப்படி நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம், அதை வந்து எப்படி 2 மடங்காக நம்ம மாற்றலாம் அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்க. இதுதாங்க பணக்காரங்களுடைய மைண்ட் செட்டு. அதனால தான் அவங்க எப்பவுமே பணக்காரங்களாகவே இருக்கிறாங்க. நம்மளுடைய மைண்ட் செட்டை மாற்றணும் அப்படின்னா நாமளும் பணக்காரங்க தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பணக்காரர் ஆகட்டும். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னைக்கு கமெண்ட் செக்ஷன்ல நான் பணத்தை ஈர்க்கும் காந்தம் அப்படி இல்லைன்னா ஐ எம் ஏ மணி மேக்னெட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. அவளையும் பாசிட்டிவ் சிக்னல் கொடுத்துச்சு. உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னலை நீங்க கொடுங்க. அடுத்த ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை மகிழ்ச்சியா இருங்க, செழிப்பா வாழுங்க. நன்றி, வணக்கம்.